அனைவருக்கும் வணக்கம். 23வது அதிகாரம் ஈகை. வரியார் கொன்று ஈகதை இவை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. அதாவது, ஒரு வறுமையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வதே உண்மையான ஈகையாகும். மற்றவையெல்லாம் பலனை எதிர்பார்த்து செய்வதே ஆகும். நல்லார் எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் இதழென்று. நல்ல காரியத்திற்காகவோ இல்லை நல்ல செயலுக்காகவோ ஒருவரிடம் கையேந்தி நின்னாலும் அதுவும் தவறுதான். பிறருக்கு கொடுப்பதுதான் மிகவும் சிறந்தது. இல்லனென்னும் எவ்வம் உரையாமை இதழ் குலனுடையான் கண்ணே உள. அதாவது, ஒருவர் நம்மிடம் கையேந்தி நிற்பதற்கு முன்பே அவர்களுக்கு உதவி செய்யும் குணம் உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இருக்கும். இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அதாவது, ஒருவருக்கு நாம் பொருளையோ செல்வத்தையோ கொடுக்கும்போது அவர்களுடைய முகம் மலரும் வரை அந்த ஈகையானது துன்பமானது தான். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றே அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அதாவது, தவமலிமை மேற்கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அப்போ சாப்பிடக்கூடாது, அந்த பசியை தாங்கி கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை விட வலிமை கொண்டது எதுனா அந்த பசியை ஆற்றுபவர்களுக்கு அதைவிட வலிமை கொண்டது. அதனால் ஒருவருடைய பசியை ஆற்றுவது மிகவும் நன்மை தரும். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவான் பெற்றார் பொருளை புலி. அதாவது, ஒரு பொருள் இல்லாதவனின் பசியை தீர்க்கும் மனம். ஒரு நிறைய பெரிய செல்வந்தர் இருக்கார். அவருடைய செல்வத்தை அவர் எங்கு சேர்த்து வைக்கணும்னா பசிப்பவனின் வயிற்றில்தான் சேர்த்து வைக்க வேண்டும். அவர்களுடைய செல்வத்தை பசிக்கும் அனைவருக்கும் உணவளித்து அவர்களுடைய செல்வத்தை அவர்கள் செலவிட வேண்டும். பாத்துன் மறியேவனை பசி என்னும் தீப்பினை தீண்டல் அரிது. அதாவது, தன்னை சுற்றியுள்ளவர்கள் அனைவருக்கும் கொடுத்துட்டு உண்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் பசி என்ற கொடிய நோய் வரவே வராது. ஈத்துவர்க்கு இன்பம் அரியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். அதாவது, யாருக்குமே ஒருத்தவர்களுக்கு உதவி செய்யும் போதோ ஒருவர்களை பசியை கொடுத்து பகிர்ந்து உண்ணும் போதோ கிடைக்கிற மகிழ்ச்சியை பற்றி தெரியாதவர்கள்தான் தன்னுடைய செல்வத்தை சேர்த்து சேர்த்து வைத்து அது அழிவதையும் தன் கண்முன்னே பார்ப்பார்கள். இரத்தலை இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். அதாவது, தான் சேர்த்த செல்வத்தை தான் மட்டுமே உண்பது என்பது அதாவது, ஒரு பிச்சை எடுக்கிறதோ ஒருவரோட கையேந்தி நிற்கிறதுங்கிறது ரொம்ப கொடிய விஷயம். அதை விட கொடியது எதுனா, ஒருவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் மட்டும் தனியாக உண்டுட்டோ இல்லை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம செல்வமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் சாப்பிட்டா பிச்சை எடுப்பதை விட அது கொடியதானது, துன்பமானது. சிரத்தலை சாதலை இன்னாதில்லை இனிததுவும் ஈதல் யா கடை. இந்த உலகத்தில் சாவதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஒருவர் கேட்கும் போது அதை கொடுக்க முடியாதது இருந்து வாழ்வதை விட ஒருவர் சாவதே மேல். நாளைக்கு 24வது அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி.